என் வீடியோ பார்க்குற அனைத்து வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்னா எல்லா மொபைல் கம்பெனி பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கோ 2 வாரத்துக்கு ஒருக்கோ லான்ச் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது ரியல்மி, ஓப்போ, சாம்சங் எல்லாமே லான்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மைக்ரோமேக்ஸ் கம்பெனி வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணவே இல்லை. இப்போதான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்கன்னா மைக்ரோமேக்ஸ் தரப்புல வந்து ஒரு புதிய நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து மைக்ரோமேக்ஸ்ல வந்து மைக்ரோமேக்ஸ் இன் 1 year ஒரு ஃபோன் வந்து புதுசாக லான்ச் பண்ண போன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இஸ் பேக்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் கூட வந்திருக்கு. பார்த்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 year இந்த ஸ்மார்ட் போனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வீடியோ. முதல்ல வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கும் சப்போர்ட்டா இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்களும் பார்த்து இந்த கௌதம் சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 year இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நம்ம இந்த பாக்ஸில் பார்ப்போம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் சிம்பிள் எதுவுமே போடல. அந்த பஞ்ச் குத்துற மாதிரி சிம்பிள் எதுவுமே இல்லை. வெறும் இன் மட்டும் போட்டிருக்காங்க. இன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. பெருசாக போட்டிருக்காங்க. இன் சென்டரில் போட்டிருக்காங்க. மைக்ரோமேக்ஸோட லோகோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து சைடில் வச்சுருவோம். மொபைல் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அடுத்து உள்ளே என்னக்குன்னு பார்ப்போம். அதுக்கடுத்தது உள்ள என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் மெத்தட் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் சிம் இந்த மொபைலில் வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 20 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் செப்பட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீடாக சார்ஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் நம்ம சைடில் வச்சிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜர் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து USB கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்கள் மைக்ரோமேக்ஸ் மொபைலை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சிடும். இதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டு. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 year இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 year இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்லா க்ளீனான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ளெயினாக சூப்பராக இருக்குது. டிசைன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த மைக்ரோமேக்ஸில். இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 year இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து டாப் சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது மேல் என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். 2 சிம்னா சிம் 1 ப்ளஸ் சிம் 2 போட்டுக்கலாம். ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இந்த ஃபோனில் கொடுக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மெமரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 512 GB வரைக்கும் மெமரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாட்டம் சைடில் அதாவது கீழே என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபோன் பேசுகிற மைக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் உண்டு. அதுக்கடுத்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 year மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 year இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio P35ங்கிற அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டா ப்ராசஸர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவே இருக்க போது உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி எடிட்டிங்னாலும் சரி கொஞ்சம் நார்மலாகவே இருக்கும். அவ்வளோ ஹைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மி தான். உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் ரொம்ப கம்மி தான். ப்ரைஸிங் அடுத்து சொல்கிறேன். ப்ரைஸிங்க்கு எவ்வளோ இருக்கும் அதே மாதிரி தான் ப்ராசஸரும் கொடுத்துருப்பாங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் கேம்லாம் நீங்கள் ஆட முடியாது. எக்ஸாம்பிள் ரொம்ப ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியமான கேம்ஸ் ஆடிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மீடியமான கேம் ஆடுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 year இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக வருது. ஒன்று வந்து 2 GB ரேம் அண்ட் 32 GB டெலிவரி வருது. அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 6500 rupees வருது. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. இப்போதைக்கு இவ்வளோ தான் தெரிய வந்திருக்கு. ரெண்டாவது வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 3 GB ரேம் மற்றும் 32 GB டெலிவரி வருது. அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 8500 rupees வருது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 GB வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்ம் இல்லை. நான் வந்து கன்ஃபார்மாக தான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் 2 GB அண்ட் 3 GB தான் தெரிய வந்திருக்கு. 4 GB தகவல் தெரிய வந்தால் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.1 inch IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. கேமராக்காக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேமரா இருக்குது. அதுக்கடுத்து 6 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து
Facebook வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுக்கடுத்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 × 1560 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேனே சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்லா ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வெயிலில் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கருப்பான இருக்காது, உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே இருக்கும். டிஸ்பிளே பொறுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh வேணால் மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயன் கிடையாது, பாலிமர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பர் பேட்டரினே சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த பட்ஜெட்டுக்கு இது 4000 mAh பேட்டரிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா 6500 rupeesக்கு 4000 mAh பேட்டரிங்கிறது நல்ல ஒரு பெரிய பேட்டரினே சொல்லலாம். அதுக்கடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து USB சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீடாகவே சார்ஜ் ஏறிடும். ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து ஸ்பீடாக ஏறிடும். அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கலரில் அவைலபிளாக வருது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர். இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ப்ளூ அண்ட் ஒயிட் ஷேடிங்கில் வருது. இதே பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பிளாக் கலரும் அவைலபிளாக இருக்குது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பிளாக்கும் நல்லாயிருக்கும், ப்ளூவும் நல்லாயிருக்கும். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் இதனால் வாங்கிக்கலாம். இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமராஸ் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 13 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில், அதாவது 6500 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் கொடுக்குறது பெரிய விஷயமே சொல்லலாம். உங்களுக்கு வந்து கிளியாரிட்டியாகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நார்மல் யூடியூபருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ தெளிவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு இருக்கும். நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ளாஷும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இருட்டில் கூட நீங்கள் வந்து LED ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க ரியர் சைடில். இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. 5 மெகாபிக்சலுக்கான ஒரு வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்லோ மோஷன், பனோரமா அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமராக்காக வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1A இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்க போது 159 கிராம்ஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு கம்மியாகவே இருக்க போது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ப்ராசஸர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பேட்டரி ரொம்ப நிறையவே இருக்குது. 4000 mAh கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அதிகமான கொடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 159 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கையில் அப்படியே கிரிப்பாக இருக்கும். லைட் வெயிட்டாகவும் இருக்கும். யூஸ் பண்ணவும் நல்லாவே இருக்கும். மைக்ரோமேக்ஸ் இன் 1A இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க வரோம். OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஓரியோ 8.0 கொடுத்துருக்காங்க. 10.0 9.0லாம் கிடையாது. 8.0 தான் கொடுத்துருக்காங்க. ஓரியோ தான் கொடுத்துருக்காங்க. போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9.0 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து OS பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸான தயாரிக்கப்பட்ட அவங்க சொந்த OSன்னு சொல்கிறாங்க. இது வந்து மேட் இன் இந்தியா OSன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. விரைவில் 9.0 வரும்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 4G போட முடியும், 5G சிம் போட முடியாது. அதுக்கடுத்து சிம் பார்த்தீங்கன்னா 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். 512 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, முன்னாடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஜைரோமீட்டர், காம்பாஸ், ஆக்சிலோமீட்டர், லைட் சென்சர்னு எல்லா சென்சர்ஸுமே கவர் பண்ணிக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GPS, ஒய்ஃபை, ஹாட்ஸ்பாட்டு, அதுக்கடுத்து NFC இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு சேர்ந்த ஒரு ஃபோனே சொல்லலாம். கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த 5800 rupees பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுக்காது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம். வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்லா வேணும்னு சொல்லலாம். வந்து எப்போ லான்ச் ஆகுது, எப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக தெரிய வரல. இப்போ வந்து அக்டோபர் நடந்துட்டு இருக்கு. நவம்பர் டு டிசம்பருக்குள்ள கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. டேட் எதுவுமே தெரிய வரல. மந்த் மட்டும் தெரிய வந்திருக்கு. நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ள கண்டிப்பாக வந்துடும் சொல்கிறாங்க. சீக்கிரமாக வந்துடும். வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். போக இன்னும் ப்ரைஸ் குறையும், வாங்கிக்கலாம். இப்போ கடைசியோட ப்ரைஸிங் சொல்லிடுறேன். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து 2GB RAM 32 GB மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து 6500 rupees வருது. ரொம்ப சீப்பாக இருக்குது. ரெண்டாவது வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32 GB மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து 8500 rupees சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீப்பாகவே இருந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மீண்டும் உங்களே இதே மாதிரி சந்திக்கணும். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.
வீடியோல வந்து மைக்ரோமேக்ஸ் இன் 1A இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் போறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். மீண்டும் உங்களை இதே மாதிரி சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.